ஹலோ ஃபேமிலிஸ், ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்க நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இது உங்களுக்கு டைம்லெஸ்க்கான ரீடிங் தான் போட போறேன். பட் இது நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கான எனர்ஜிஸ் இருக்கும். நீங்க எப்போ பாக்கீங்களோ இந்த எனர்ஜிஸை கிளியர் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், இது ஒரு பிக்க கார்டு ரீடிங்கா இருக்கும். பிக் கார்ட் ரீடிங். எஸ், நான் இங்க இருந்து கார்ட் ஷஃப்லிங் பண்ணி எடுக்க போறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. எஸ், பட் நீங்க கார்ட்ஸ் மூலமா செலக்ட் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். நான் இப்போ உங்க கண் முன்னாடி தான் கார்ட் ஷஃபில் பண்றேன். ஒவ்வொரு கார்டு எடுக்கேன். தேங்க்யூ ஸ்பிரிட். pile 1, the hanged man. Thank you spirit. Thank you. Shunya. The magician. Pile 2. Thank you. Pile 3. The moon oda energy. Pile 3. எஸ், இந்த மூணுல உங்களை எந்த கார்டு அட்ராக்ட் பண்ணுதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் எஸ், இது ஆஸ் யூஸ்வல் நெக்ஸ்ட் 30 டேஸ் உங்களுக்கு எப்படி போகுது, அந்த எனர்ஜிஸ் எப்படி அவைலபிளா இருக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? அண்ட் ஏதாவது லவ் மெசேஜஸும் இருக்குதா அதுவும் பார்க்கலாம், உங்க கனெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரீடிங் குள்ள போடலாம். pile 1. சரியா? இதை நான் இங்க சைட்ல வச்சிருந்தேன். Thank you spirit. Thank you. Okay. Thank you spirit. ஓகே, மேரிட் லைஃப் இருந்துச்சுன்னா எஸ், ரொம்ப நல்லா போற மாதிரி இருக்கு உங்களுக்கு மேரிட் லைஃப் உங்களுக்கு. தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. சாப்போட். ஓகே, 2 வந்துருச்சு. 1 தான் எடுக்கணும்னு நினைச்சேன். திங்கர் யாங்கோட எனர்ஜி. ஓகே, thank you. Thank you spirit. Thank you. Yeah. Kauma. Motivation. Faithful books. இன்னும் ஒன்று எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். லக். எஸ், எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு ஏதாவது மேரிட் லைஃப்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது ரிசால்வ் ஆக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் 4 ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி வருது, ரைட்? 6 ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி இஸ் உங்க மேரிட் லைஃப் ஹாப்பியா போன மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் மேரேஜ்க்கான பிளானிங் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஆசைப்படலாம், அந்த மாதிரி ஒரு வைப்பு தெரியுது. ஒரு சில பேருக்கு ஒரு பர்சன் உங்களை பொண்ணு கேட்க வர மாதிரி இருக்கு. மேபி நீங்க ஆசைப்படுற பையனோ பொண்ணோ இருக்கலாம். மேபி பொண்ணு இல்லைன்னா பொண்ணு பையனை தேடி போகலாம், இல்லைன்னா பையன் பொண்ணை தேடி போகலாம்.
அப்படி கெட் டுகெதர் போன மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா பொண்ணு கேட்டு போற மாதிரி அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. சரியா? இது நீங்க ஏதாவது பிளானிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், எனக்கு இங்க சான்சஸ் ஹைலி தெரியுது. ஒரு சில பேர்கிட்ட நீங்க கான்வர்சேஷன் பேசணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் எனக்கு ஹைலி தெரியுது. ஒரு சில பேர் சோசியல் மீடியால எனக்கு உங்களை தேடின மாதிரி இருக்கு, இல்லைன்னா சோசியல் மீடியால நீங்க ஏதாவது பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சோ நிறைய விஷயங்களை நீங்க யோசிச்சு டெசிஷன் எடுப்பீங்க இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்ல. சரியா? நிறைய டெசிஷனுக்கான டைம் வரும். மேபி மேரேஜ் இல்லைன்னா உங்க ஏஜ் நெருங்கிட்டு வரலாம். ஸோ அந்த டாபிக் ஏதாவது உங்க ஃபேமிலி கூட நடக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? அண்ட் எனக்கு எக்ஸ்பெஷலி எனக்கு சொல்ல போனேன்னா உங்களுக்கு ஏதாவது பிரீத்திங் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஹெல்த்ல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ரிசால்வ் ஆகிறதுக்கு எனக்கு நிறைய சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? அண்ட் எஸ், நீங்க நிறைய ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்ல நீங்க ரொம்ப ஓவரா திங்க் பண்ண வேண்டாமா, பிகாஸ் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வருது. சரியா? நியூ பிகினிங், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப், உங்களுக்கு நிறைய ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் உங்க லைஃப்ல என்ட்ரி ஆகுது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அதாவது ட்ராஜடி இருந்துச்சுன்னா அந்த ட்ராஜடி க்ளோஷர் ஆகும் அந்த மாதிரி, பிகாஸ் லக் இருக்குது, லக் இஸ் ஆன் யோர் சைட் மாதிரி எனக்கு தெரியுது. சரியா? லாஸ்ட்ல அண்ட் எஸ், நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. உங்க பார்ட்னர் கூட உங்களோட ரெஸ்பெக்ட் நிறைய டெவலப் ஆகும். அதாவது நிறைய விஷயங்கள் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. சரியா? உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு அதாவது ஏதாவது ஈகோ கிளாஷஸ் இருந்துச்சுன்னா அது தி எண்ட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? நிறைய விஷயத்த ஃபேத்ஃபுல்லா பார்க்கணுமா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நெகட்டிவா பார்க்காதீங்கன்னு சொல்லி சொல்லுது, பிகாஸ் இங்க கார்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா வந்திருக்கு உங்களுக்கு. சரியா? நிறைய விஷயங்களை நீங்க தெளிவா கொஞ்சம் டீப்பா பாக்குறது நல்லது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், உங்களுக்கு மைண்ட் டைவர்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா புக்ஸ் ஏதாவது ரீட் பண்ணலாம். ஸோ புக்ஸ் ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எனர்ஜி வந்து அந்த புக்ஸ் கூட கனெக்ட் ஆகும், சரஸ்வதி மாவோட கனெக்ட் ஆகும். ரைட்? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. கவுமாக்கு ஏதாவது ஃபுட்டு ஃபீட் பண்றதோ, இல்லைன்னா கவுமாக்கு ஏதாவது நீங்க ஏதாவது பெட்டுக்கு கூட நீங்க ஹெல்ப் பண்றது, ஃபீட் பண்றது நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச்சரா இருக்கீங்கன்னா எஸ், டெஃபினெட்லி உங்களுக்கும் ஏதோ சோசியல் மீடியால ஒரு நட்பு கிரியேட் ஆகுது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், உங்களுக்கு கிரஷ் ஒன் யாராவது உங்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும்னா சோசியல் மீடியால எஸ், அவங்க கிட்ட நீங்க பேசலாம். இது ஸ்பெஷல் மெசேஜா இருக்கு, யாருக்குன்னு தெரியல, பாருங்க. அண்ட் எஸ், நான் இன்னும் கொஞ்சம் மெசேஜஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸ்பிரிட். என்னோட ஹேண்ட் ரிட்டன் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. Will you meet me please, my sweetheart? எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு யாரோ உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுதுன்னு சொன்னேன். எஸ், நான் சொன்னேன் நிறைய விஷயங்கள் பேலன்ஸ்ல வரும். சன்னோட எனர்ஜி இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல ஒரு சங்கம் வரலாம், சப்போர்ட் கிடைக்கலாம். ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ரிசால்வ் ஆக சான்சஸ் எனக்கு இங்க ஹைலி தெரியுது. பேலன்ஸ் வரும். எஸ், நான் இதையே நான் உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க பேலன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க ரிலேஷன்ஷிப்ல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ரிசால்வ் பண்ணுவீங்க.
ஒரு ட்ரூ லவ்க்கான கனெக்ஷன்ஸ். எஸ், நான் சொன்ன இதையும் உங்களுக்கு டீப் கனெக்ஷனா கிடைக்குது உங்களுக்கு. ஆர்கேஞ்சல் ராஃபியால் ஹீலிங் கிடைக்குது உங்களுக்கு. எஸ், ஏதாவது ஒரு ஹீலிங் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்காவது சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. த ஹேங்க்டு மேனோட எனர்ஜி அதுதான். இட்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஆக்டிவா இருக்குது. யாரையாவது நீங்க நம்புறீங்க, அவங்க கிட்ட உங்களோட விஷயத்தை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லைன்னா ஏதாவது ஐடியாஸ் கேட்கணும், நாலேஜ் கேட்கணும், அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா எஸ் நீங்க கேட்கலாம். நீங்க யார நம்புறீங்களோ அவங்க கிட்ட. 5D கனெக்ஷன். 5D லெவல்ல ஒரு சில பேர் உங்க பார்ட்னர் கூட நீங்க கனெக்டடா இருக்கலாம், ஸ்பிரிட்ஸ் கைடு கூடயும் கனெக்டடா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டெலிபேத்திக்கலி நீங்க உங்க பார்ட்னர் கூட கனெக்டடா இருக்கீங்க. ப்ரேயர். ஓகே, இந்த நெக்ஸ்ட் 30 days ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். மேபி காஸ்மிக் லெவல்லையும் நீங்க கனெக்டடா இருப்பீங்க. ஒரு சில பேர் டிவைன் பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில பேருக்கு வேற ஒரு டிவைன் பார்ட்னர்ஷிப் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். நான் ஹெல்த்தை பத்தி சொன்னேன். எஸ், பிரீத்திங் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஹீல் பண்ண பாருங்க, அது ஹீல் ஆகும். இன்னில எக்ஸில் ஏதாவது பண்றது, யோகா, உங்களால முடிஞ்சது சின்ன சின்ன விஷயம்னாலுமே பண்ணுங்க. இது உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 30 days கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம போகும். சரியா? ஹெல்த்ல ப்ராப்ளம் இல்லாம போகும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், யாரோ உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. சரியா? எனக்கு இங்க தெரியுது. அவங்கள நீங்க ஃபர்கிவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. Thank you, spirit angels. Thank you. Thank you. ஒரு சில விஷயம் நோங்காங்க. within the next few monthsல ஓகே நான் நோக்க கன்ஃபர்மேஷன் பண்ணுவேன். டபுள் நோ, big happy changes. Okay, it's up to you. எஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மெசேஜ் கொடுத்தேன். எஸ், நீங்க வேற யாரையாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஏதோ கிரஷ், லவ்டு ஒன்ஸ், உங்களுக்கு ஏதாவது புதுசா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, அதாவது அதை எண்ட் பண்ணிட்டு, பாஸ்ட் எண்ட் பண்ணிட்டு புதுசா போகணும்னு நினைக்கீங்கன்னா, எஸ், அவங்களுக்கான ஒரு சைன் மாதிரி தெரியுது. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வரும். அண்ட் எஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரிவீல் ஆகலாம். பட் நான் இந்த நோவை இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கேன். கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ்க்குள்ள நீங்க அந்த பர்சனை மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. Okay. Father of Cups, Daughter of Sword. ஓகே, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இல்ல ஏதாவது ஒரு பர்சன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கான மெசேஜ் கொடுத்தேன், பட் நான் டீட்டெயிலா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்க லைஃப்ல வருது, நீங்க அதை தாங்கிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. டவர் கார்டு வந்திருக்கு, ரைட்? ஸோ ஒரு ஃபேமிலிக்கான வைப்ஸ் வருது. எஸ், நான் சொன்னேன் ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஏதாவது அப்படி பேச்சுவார்த்தை நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுதுன்னு சொன்னேன், ரைட்? மேபி இது உங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க அந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு முழிக்கலாம் கொஞ்சம். பட் அது அந்த டைம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்க லைஃப்ல நடக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா?
ஏதோ ஒரு விஷயத்த நீங்க எஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் நோ. சோ எனக்கு இந்த விஷயம் தான், இந்த மெசேஜ் தான் தெரியுது. பிகாஸ் ஃபாதர் ஆஃப் கப்ஸ் வந்து மூவ் ஆகுது, ரைட்? டாட்டர் ஆஃப் ஸ்வார்ட் வந்து ஸ்டேபிளா இருக்குது. சோ உங்களுக்கு மேபி இது இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்ல தெரிய வரலாம், யாரு உங்க கூட இருப்பா, யாரு மூவ் ஆன் ஆகுவா. இது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். சோ அவங்க உங்க ஃபேமிலி வைப்ஸ் தெரியுது, சரியா? பிகாஸ் இதுல 8 தெரியுது, ரைட்? 8 ஆஃப் பென்டிக்கல். எஸ், ஒரு புது விதமான லைஃப் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு, ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். அகைன் நான் சொல்றேன், இது மேபி உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு, பட் அது உங்களுக்கு நல்லதானது அப்படின்னு எனக்கு இங்க ஒரு மெசேஜ் கிடைக்குது, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன், சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். பைல் 1, பைல் 2க்கு போலாம். ஹலோ பைல் 2. எஸ், பைல் 2க்கான ரீடிங் த மெஜிஷியனோட கார்டை சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எஸ், உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, ஒரு சில பேருக்கு ரெஸ்டிங் டைம் இருக்கு, ஒரு சில பேருக்கு ஸ்பேஸ்க்கான டைம் இருக்குது, ஒரு சில பேருக்கு ப்ரேயருக்கான டைம். நியூ பிகினிங், சக்சஸ், லவ், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது, சரியா? சைக்கிள், புது சைக்கிள், ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு புது உலகத்துல என்ட்ரி ஆகுற மாதிரி எனக்கு இங்க நெக்ஸ்ட் 30 டேஸ் தெரியுது, சரியா? நீங்க ரொம்ப அட்ராக்டிவா இருப்பீங்க, அன்பா இருப்பீங்க. இந்த குயின் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ் எனக்கு வருது, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. What else for next? Okay, 5 cards. Crash or okay. To the sea. Therefore, young, imagine. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்க நெக்ஸ்ட் 30 டேஸ்ல நிறைய விஷயங்கள்ல டெசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு புது பாத்தை சூஸ் பண்ணுவீங்க உங்க லைஃப்ல, அந்த மாதிரி தெரியுது. உங்களோட லவ் எப்படி மத்தலப் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், உங்க பார்ட்னர் கிட்ட எப்படி பேசலாம், அந்த மாதிரி ஏதாவது பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓவரா திங்க் பண்ண வேண்டாமா, சரியா? நிறைய திங்க் பண்ணீங்கன்னா நிறைய அப்செட் மூட்ல போவீங்க. ஏதாவது வாட்டர் பிளேஸுக்கு கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு வரலாம், பீச்சு இல்லைன்னா ஏதாவது பக்கத்துல ரிவர் இருந்துச்சுன்னா டெம்பிள், உங்களுக்கு எப்படி அந்த தண்ணி இருக்கிற இடம் கொஞ்சம் போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மேபி ரெய்னிங்கா இருந்துச்சுன்னா அந்த ரெய்னிங்ல கூட நீங்க எங்கேயாவது போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. எஸ், ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் நீங்க எண்ட் பண்றீங்க. இது பெருசானது. ஒரு சில விஷயத்த நீங்க சரண்டர் பண்ணுவீங்க இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்ல. சாரி, எனக்கு இது மேபி 36 வந்து இருக்குதுன்னா வாயில மேபி ஒரு சில பேருக்கு 36க்கு அப்புறம் இந்த சேஞ்சஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இது இந்த வீல் வந்து என்ன பொறுத்த அளவுக்கு 1 இயருக்கான எனர்ஜி, ரைட்? ஸோ 36க்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சடனா நடக்கும் இது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. நிறைய விஷயங்கள்ல நீங்க கிளாரிட்டி வாங்குவீங்க உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து. எஸ், நீங்க மேரிட் லைஃப்ல இருக்கீங்கன்னா எஸ், ஒரு
டிராவல் தெரியுது, ஃபேமிலி டிராவலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் டிராவலா இருக்கலாம், ஒரு ஸ்பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் யாங்கோட எனர்ஜி வந்திருக்கு, ரைட்? அந்த மாதிரி நியூ பிகினிங்கான எனர்ஜி, ஒரு சக்சஸ்க்கான எனர்ஜி, ஏதோ நீங்க ப்ரேயர் பண்ணத அத நீங்க இது பண்றீங்க, சக்சஸ்ல அதுக்கு பிளெஸிங்ஸ் நீங்க வாங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. பிகாஸ் ட்ரெஷர் இருக்குது. எஸ், எனக்கு தெரிஞ்சு எஸ் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காண்டி காத்துட்டு இருக்குது. நம்பர் 9 444 ஒரு சில பேருக்கு தெரியலாம். 10 ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்கும், எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குன்னா எஸ் ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்க ரிலேஷன்ஷிப்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருந்துன்னா எஸ் அதுதான், அதுக்கான இண்டிகேஷன் தான் அது உங்களுக்கு எண்ட் ஆக போகுதுன்னு சொல்லி வருது, சரியா? பிகாஸ் குயின் ஆஃப் பென்டிக்கலுக்கு கூட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வருது. ஏதாவது ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல அதுவும் ஹீல் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஹீல் ஆகிறதுக்கு எனக்கு இங்க சான்சஸ் ஹைலி தெரியுது. பிகாஸ் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ் வருது, ரைட்? இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் லக் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்ல இருக்கலாம். ஒரு சில பேர் நீங்க உங்க பார்ட்னருக்கு ஜாப் சேஞ்சிங் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு டிராவல் தெரியுது, ரைட்? நீங்க ஷிஃப்ட் பண்றீங்க. ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணுவீங்களா இருக்கும், மற்றவங்களுக்கு உங்க பார்ட்னருக்கு கூட இருக்கலாம். அந்த மாதிரி உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் அதிகமாகலாம். உங்களோட மேபி மதர் இன்லா இல்லைன்னா மதர் வந்து ஏதோ உங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம், அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. மதர் எனர்ஜில இருக்கிறவங்க பேசிக்கலி அந்த மாதிரி ஒரு வைப்பு தெரியுது. அவங்க ஒரு கில்ட் ஷேம்ல இருக்காங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனும் இங்க வருது, சரியா? மேபி இது உங்க மதரா இருக்கலாம், இல்லைன்னா மதர் இன்லா இருக்கலாம். ஏதாவது ஒரு எஸ் மேபி இது வந்து ஒரு ஸ்கார்பியோ பர்சன் யாராவது இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்சனா இருந்தா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா ஸ்கார்பியோ பர்சன், அந்த பர்சன் உங்ககிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த டைம் ஃப்ரேம்ல வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இதுல. எஸ், எனி கார்டு எடுப்பேன், அதுல ஏதாவது கிடைக்கான்னு பார்க்கலாம். பட் இதுல இப்போதைக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகல. பட் அவங்க வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க, சரி ஏதோ டிராவல் பண்ணணும், உங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ட்ரை ஃப்ரூட்ஸ், ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். மேபி உங்க பார்ட்னர் உங்களோட ஹெல்ப் காண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிட்டிவா இருங்க. மேபி இது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸா இருக்குதுன்னா எஸ், கொஞ்சம் ஹெல்த்தை கேர்ஃபுல்லா பார்க்கணுமா, சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கணுமா, ஹெல்தி ஃபுட்டு, டயட் பிளான் ஏதாவது ஆட் பண்ணலாம், சரி? இதனாலே உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஆக்ஷன்ஸ், ஓகே. Light worker, okay. The moon magic, oof, 11 போட்டேன். ஒரு சில பேரு எனக்கு தெரிஞ்சவங்க பார்ட்னர் வந்து மிரர் எனர்ஜில இருக்காங்க, சரியா? நீங்க இங்க சேடா இருக்கீங்கன்னா அந்த பர்சனும் சேடா இருக்காங்க, சரியா? நீங்க இங்க கில்ட் ஷேம்ல இருக்கீங்கன்னா அந்த பர்சனும் ஒரு சில பேரு கில்ட் ஷேம்ல இருக்காங்க. சோ நீங்க ஏதாவது ஆக்ஷன்ஸ் நீங்க உங்க சைட்ல இருந்து ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க அந்த ஆக்ஷன் எடுக்கலாம். மேபி நெக்ஸ்ட் 36 டேஸ் எனக்கு சொன்னது அதுதான். 36 வரை நீங்க அதுக்குள்ள ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். உங்க சைட்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணலாம் கான்வர்சேஷன் பண்றதுக்கு. மேபி அந்த பர்சன் கொஞ்சம் கில்ட், பிகாஸ் ஸ்கார்பியனோட எனர்ஜி வருது, ரைட்? ஸ்கார்பியன் வந்து கொஞ்சம் எமோஷனல், ஹைலி எமோஷனலா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஈகோஸ்டிக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு டிசிஷன் எடுக்கணுமா, ஸ்பிரிட் கைட் சொல்றாங்க.
சரியா? உங்களுக்கு ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணணுமா, நீங்க ஒரு லைட் ஒர்க்கர்னு சொல்லி உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்குது இந்த ரீடிங். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ், இந்த மூன் மேஜிக்ஸ் இருக்கிறத நீங்க பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? உங்களுக்கு ஹீலிங் வரும். மேபி இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது வரலாம், இல்லைன்னா உங்க பார்ட்னருக்கு வரலாம். உங்க பார்ட்னர் சஃபர் ஆகுறாங்களா? ஓகே, நான் இந்த கன்ஃபர்மேஷன் பண்றேன். நீங்க ஆகுறீங்களா உங்க பார்ட்னரா ஹெல்த் இஷ்யூஸ்ல? தேங்க்யூ ஸ்பிரிட். நான் இந்த கிளாரிட்டியை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் உங்க லவ்டு ஒன்ஸ் தான். ஏதோ ஹெல்த் இஷ்யூல அவங்க ப்ராப்ளமா இருக்காங்க. சரியா? பிகாஸ் ஸ்ட்ரென்த் கார்டும் வருது, நீங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் தான். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. யா, 9 ஆஃப் பென்டிகல்ஸ். சரியா? இதுல எனக்கு இது ப்ரொடெக்ஷனுக்கான எனர்ஜி, லவ்க்கான எனர்ஜி. எஸ், நீங்க அவங்கள ஹீல் பண்ண முடியும் அந்த மாதிரி தெரியுது. எஸ், இது உங்க பார்ட்னருக்கா இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இங்க எனக்கு தெரியுது. எஸ், ரிசால்வ் ஆகும் உங்க ஹெல்த் இஷ்யூஸ். பிகாஸ் மேபி ஃபைனான்சியல வச்சு இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், அவங்க ஹெல்த் இஷ்யூல சஃபர் ஆகுறாங்கன்னா எஸ், நீங்க இங்க இருந்து கூட நீங்க அவங்கள ஹீல் பண்ணிக்கலாம். அந்த மூன் மேஜிக் பண்ணலாம். நீங்க ஒரு லைட் ஒர்க்கர், ரைட்? உங்களால ஹீல் பண்ண முடியும். நிறைய அவங்களோட பாசிட்டிவ் ஆரா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, ரைட்? Spirit. Will you meet me, my sweetheart? யாரும் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்காங்க. நான் சொன்னேன் அவங்க ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் சஃபர் ஆகுறாங்கன்னு நினைக்கேன். ஹெல்தி பவுண்டரி. எஸ், நீங்க ஒரு ஹெல்தி பவுண்டரி பண்ணணுமா, உங்களோட சீக்ரெட்ஸ் நிறைய ஷேர் பண்ணாதீங்க, உங்களோட பிரைவேட் விஷயத்த. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, ரைட்? யூ பியூட்டிஃபுல் மை வைஃபி. எஸ், யாரோ உங்களுக்கு இந்த மெசேஜஸ் கொடுக்காங்க. சரியா? யூ பியூட்டிஃபுல் மை வைஃபி கூட இருக்கலாம், இல்லைன்னா யூ மோஸ்ட் ஹேண்ட்ஸம் கூட சொல்லலாம். சரியா? ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க பார்ட்னர் கூட சொல்லலாம். ஃபீமேல் கூட சொல்லலாம், மேல் கூட சொல்லலாம், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஓ, ஓகே. இது உங்க பார்ட்னர் லைஃப்ல ஏதாவது ஒரு எக்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அவங்கள விட்டு போவாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ், ஏதாவது தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால்வ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா எஸ், கேன்சல் ஆகுது. இல்ல கேன்சல் ஆகுது, ரைட்? அவங்களே போயிருவாங்க அவங்க உங்க பர்சன் லைஃப்ல இருந்து. இது எனக்கு உங்களுக்கு மாதிரி தெரியல, உங்க பர்சன் கிட்ட எனக்கு இந்த இது தெரியுது. சரியா? உங்க பர்சன் கிட்ட இருந்து போவாங்க. ஹீலிங் கிடைக்கும். எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு, அதே தான் ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்காங்க. ஃபெப் ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்டான மந்தா இருக்கலாம். ஏதாவது மூவ் ஆன் சாரி. ஓகே, ஒரு சில பேர் மூவ் ஆன் சாரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகணும்னு சொல்லி யாராவது சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. அது ரொம்ப பயந்துகிட்டே தான் சொல்றாங்க, நடுங்கிட்டு. பிசினஸ் பர்சன், பேங்கர் யாராவது உங்களுக்கு சிக்னிஃபிகண்டான பர்சனா இருக்கலாம். மேபி உங்க பார்ட்னர் இந்த வேலை பார்க்கலாம். பிளஸ்ஸிங் ஷவர் இருக்குது, ரைட்? ஷவரிங் அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங். ஃபைனான்சியல் வைஸும் நீங்க ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ரிசால்வ் ஆகும். நான் சொன்னேன் உங்களுக்கு இது.
ஸ்பைசஸ் யாராவது இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். மீன ராசி யாராவது உங்க லைஃப்ல இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நவம்பர் உங்களுக்கு ரொம்பவே சிக்னிஃபிகண்டான மந்தா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்க பார்ட்னர் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. எஸ், நம்ம என்ன விஷயம்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ட்ரஸ்ட் இஷ்யூஸ். எஸ், உங்க 2 பேருக்குள்ள ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இல்லையா, அதான் உங்களை ஏசுறாங்கன்னு நினைக்கேன், இல்லைன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கேன். உங்க 2 பேருக்குள்ள ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது ரொம்பவே. அந்த ஹெல்தி பவுண்டரி இல்லைன்னா, அதான் சொன்னேன், நிறைய பேரை தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணாதீங்க. ஆன்லைன்ல நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, ஒரு அடிக்ஷன்ல போவாதீங்க. ஏஞ்சல்ஸ் பிளஸிங்ஸ் உங்களுக்கு டெஃபினெட்லி இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு, டெஃபினெட்லி. ஓகேவா? ரீகன்சிலேஷன் ஒரு சில பேருக்கு கிடைக்கும், பேசுவீங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே, நீங்க நிறைய காட பிலீவ் பண்ண வேண்டியதா இருக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், ஏஞ்சல்ஸ் பிளஸிங்ஸ் இருக்கு, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ரைட். எஸ், நான் இதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டேன். என்ன கொஞ்சம் ஏஞ்சல்ஸ் ஏதாவது கைடன்ஸ் கொடுக்காங்களா பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்பிரிட். Success. Yes. Get more information. Opportunity. Compromise. இஸ் ஒரு சில விஷயத்த நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு சில விஷயத்த நான் சொன்னேன், ஏதாவது ஒரு மோர் இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க பர்சனை பத்தி இருக்கலாம். ஏதாவது ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எஸ், அதை ரிசால்வ் பண்ண பாருங்க. அதுல இருந்து உங்களுக்கு சக்சஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும். நிறைய லைஃப்ல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம் ஒரு சில பேருக்கு. எஸ், ஒரு சில பேர் மூவ் ஆன் ஆகுறீங்கன்னா எஸ், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு எஸ்க்கான சைன் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் டைரக்டாவே கொடுக்காங்க. சரியா, ஏதாவது மணி இஷ்யூஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தேன்னா அது ரிசால்வ் ஆகும். இல்லைன்னா கரியர் கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. பிகாஸ் 11-11 போர்ட்டல் மேபி நவம்பர் கொஞ்சம் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். சரியா, நவம்பர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலாம், இல்லைன்னா நடக்கலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலாம். மேக்னெட் மாதிரி நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் 30 days ரொம்ப ஹாப்பியா போகும் நிறைய பேருக்கு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. யாங்கோட எனர்ஜில வரீங்க. ரைட், ரிசீவிங் மூட்ல வரீங்க, பிளஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ண போறீங்க ஒரு சில பேர், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே, பைல் 2 இதுதான் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜிஸ். பைல் 3க்கு போலாம். ஹலோ பைல் 3, எஸ், நம்ம பார்க்கலாம் உங்களுக்கான ரீடிங். தேங்க்யூ ஸ்பிரிட். Okay. Okay. இந்த மூணோட எனர்ஜி, நீங்க எப்படி ஒரு பர்சனை நினைச்சு நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பர்சனும் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை. சரியா, இந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது.
நிறைய சண்டை வருதா உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. அது வருதுன்னா எஸ், அதுவும் சேஞ்ச் ஆகும், பேலன்ஸ்ல வரும், சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆக போகுது. 10 of Wandsக்கான எனர்ஜி, ரைட்? பிகாஸ் உங்க 2 பேருக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி மூலியமா சண்டை வரலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது, சரியா? பிகாஸ் 10 நம்பர் வந்து ஃபேமிலிக்கான வைப்பு தான், ரைட்? ஏதோ ஓவர் பேர்டன் இருக்குது, அதை ஓவர் கம் பண்றீங்க, ரிலீஸ் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் நெக்ஸ்ட் 30 டேஸ்ல தெரியுது. ஒரு சில பேர் டிராவலுக்கான வைப்ஸ் தெரியுது, ஏதாவது இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணலாம், இல்லைன்னா ஜாப் ரிலேட்டடா ஏதாவது இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணதுக்கு நீங்க யோசிக்கலாம். மேபி உங்க பார்ட்னரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜி சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் 2 of Wandsக்கான எனர்ஜி வருது, ரைட்? ஏதாவது லேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை பாக்குறதுக்கு கூட நீங்க போகலாம், ஒரு சில பேர் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ, தேங்க்யூ. co-create, எஸ், உங்க பார்ட்னருக்கு நீங்க சப்போர்ட்டிவா போகலாம், சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. இல்லைன்னா உங்களோட டாட்டர் சன் வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. டைம்க்கு அக்கார்டிங் உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்தாது சப்போர்ட் தேவைன்னா எஸ், உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் கிடைக்கும். மேபி நீங்க ஏதாவது லேண்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், நிறைய ஜெல்லசி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க, சரி? இது உங்க ஒர்க் பிளேஸ்ல கூட இருக்கும், அதை நீங்க உங்க தலையில எடுத்து வச்சுட்டு உங்களோட பர்சனல் லைஃப் பாதிக்குது, அந்த மாதிரி உங்க ஃபேமிலி லைஃப் பாதிக்குது, எஸ், அது அந்த இடத்துலயே விட்டுருங்க. இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எஸ், அதுவும் உங்களுக்கு பேலன்ஸ்ல வருமா, ஹாப்பியா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லுது. தேங்க்யூ ஸ்பிரிட். அகைன் ஏதோ ஒரு பிளானிங் இருக்குது உங்களுக்கு, ஏதோ வாங்குறதுக்கு, இல்லைன்னா வாங்கிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது மெசேஜஸ் நீங்க ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா எஸ், ரிசீவ் பண்ணுவீங்க. பட் அதுல ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் வரலாம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லி எனக்கு இங்க வருது மெசேஜஸ், சரியா? ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் இருக்குது, ரைட்? சுத்திக்கிட்டே இருக்குது அதே விஷயங்கள், சேம் இஷ்யூஸ், சேம் லைஃப், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்க. ஸோ நீங்க வெளியே எங்கேயாவது போயிட்டு வர்றது நல்லா இருக்கும். டைம் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் 30 டேஸ்ல உங்களுக்கு இது தெரியும், சரி? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு புது பிளாட்ஃபார்மை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்க லைஃப்ல. நிறைய கன்ஃபியூஷனுக்கான கிளாரிட்டிஸ் கிடைக்கும், எஸ், பட் ஸ்லோவா இருக்குது. எனக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எனக்கு இங்க தெரியுது. ஓகே, ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ட்ரிக்ஸ் ஏதாவது பண்ணணும்னா டெஃபினட்டா நீங்க பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல ஹாப்பியா கொடுக்கும் நிறைய விஷயங்கள். ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி, எஸ், உங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணுமா? ஒரு சில பேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா எனக்கு தோணுது கொரியா எங்கேயாவது போகலாம், அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். கொரியா, ஜப்பான், அந்த மாதிரி தாய்லாந்து, அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போகலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. பி போல்டா இருங்க. எஸ், ரேக்கி ஹீலிங் உங்களுக்கு தேவை. யூகே தெரியுது, எஸ், யூகே போறீங்களா? ஒரு சில பேருக்கு டிராவல் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஜாப்னா சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஜாப் ரிலேட்டடா கூட இருக்கலாம், இல்லைன்னா பிசினஸ் ரிலேட்டடா கூட இருக்கலாம். நிறைய உங்களுக்கு அதான் சொல்றேன், நிறைய காம்படிஷன் இருக்கும், ஜெலசி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, சரி? அவங்க ஆராவை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. நீங்க பாசிட்டிவான ஆளை மட்டும் உங்க பக்கத்துல வச்சா போதும். பிகாஸ் நிறைய ஃபைட் எனக்கு இங்க தெரியுது, சரி? அவங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஹாப்பினஸ்ல கன்வெர்ட் ஆகும். பிகாஸ் இங்கே ஹாப்பி வருது. ஸோ அந்த டைம் மூமெண்ட்ல இருந்து எஸ், ஒரு தேர்ட் பர்சன், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபைட் வருது, தேர்ட் பர்சன் தான் இன்வால்வ் இருக்காங்கன்னா அவங்கள வெளியே தள்ளிடுங்க. நீங்க 2 பேருமே
க்ளோஸா இருந்து பேசி முடிவு பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குது இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்ல. சரியா? நிறைய விஷயங்கள் போல்டா பண்ணுங்க. நீங்க சொல்லிடுங்க, இது எங்க பர்சனல் லைஃப், நாங்க பாத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் போல்டுக்கான ஆன்சர் வந்திருக்கு, ரைட்? ஸோ நீங்க போல்டா நிறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அது பாசிட்டிவா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ரேக்கி ஹீலிங் ஏதாவது பண்ணலாம். ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, நான் சொன்னேன். ஏதாவது அன்வான்ட் விஷயத்துல நீங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ல போறீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணதுக்கு ரேக்கி ஹீலிங் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு லவ், ரொமான்ஸ் அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல அவைலபிளா இருக்குது. சரியா? ஒரு ஜஸ்டிஸ் டைம் மாதிரி தெரியுது. சரியா? டைம் ஃப்ரேம் எனக்கு அவங்க கூட வெளியே போறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, சரி, நான் இதே எடுத்துருவேன். ஐ எம் ஹாப்பி, தேங்க்ஸ் டு காட். எஸ், நீங்க காட்க்கு கிராட்டிடியூட் ஷோ பண்ணலாம். பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லுங்க. பாசிட்டிவா நடக்குமா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிசினஸ் பர்சன், பேங்கர் வந்து உங்களுக்கு சிக்னிபிகண்டா இருக்கலாம். சரியா? பிசினஸ் ரிலேட்டடா ஒரு சில பேர் நீங்க டிராவல் கூட பண்ணலாம். மேபி இது எனக்கு தோணுது உங்க ஃபேமிலியும் கூட்டு போகணும்னு நீங்க நினைக்கீங்களா? மைண்ட் கேமர், எஸ், யாரும் மைண்ட் கேமர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது இங்க. அது உங்களுக்கு தெரிய வரும். சரியா? உண்மை தெரிய வரும். இட்ஸ் யோர் மிஸ்டேக்ஸ். யாரோ உங்களை பிளேம் பண்றாங்க, இது உங்க மிஸ்டேக்னு. எஸ், ஏதாவது நீங்க அப்படி தப்பு பண்ணிருந்தீங்கன்னா சாரி கேட்கலாம். அப்படி இல்லை, நீங்க இல்லை, அவங்க பார்ட்னர் தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னா எஸ், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? பி போல்டு வந்திருக்குது. போல்டா இருங்க. ஹீலிங் கிடைக்கும் இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்ல. எஸ், கொஞ்சம் பாடி பெயின் இருக்கலாம். மேபி இது உங்க பார்ட்னருக்கா உங்களுக்கான்னு பாருங்க. எஸ், உங்க பார்ட்னர் சொல்லலாம், இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. யூ மை டீப் கனெக்ஷன். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்குள்ள நான் அதான் சொன்னேன், ஏதாவது அப்படி அதான் நான் நிறைய சொன்னேன். ஏதாவது ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குதுன்னா அவங்கள தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ண விடாதீங்க. சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் ஷைன்ல வரப்போது நிறைய பேரு இன்ஸ்பயர் ஆக போறாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு ஹாப்பி ஃபேமிலி அவங்க பார்ப்பாங்க. பிகாஸ் இதுலயும் ஹாப்பி வந்திருக்குது, இதுலயும் ஹாப்பினஸ் வந்திருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஜாப் கிடைக்கலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரில. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஐ லவ் யூ யாரோ சொல்ல போறாங்க. ஐ லவ் யூ. மேபி உங்களை அவங்க ரிட்டன் வந்து அவங்களோட மனசுல உள்ளதை உங்களுக்கு சொல்ல போறாங்க. ஏதாவது கேன்சர் பர்சன் உங்களுக்கு சிக்னிபிகண்டா இருக்கலாம். சரியா? லவ், டிவைன் கனெக்ஷன். ஒரு சில பேருக்கு இது டிவைன் கனெக்ஷன். சரியா? கரியர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு. எஸ், நான் இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேபி கரியர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். எஸ், நீங்க பாத்துக்கோங்க உங்க பார்ட்னரா நீங்களான்னு. வாவ், உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்க போகுது. சரியா? 555 தெரியுதுன்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரலாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல. அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இல்லைன்னா ஏதாவது மெசேஜஸ் ரிசீவ் பண்ணலாம். sometime you are so rude, sometime you are very emotional.
சம்டைம் நீங்க ரொம்ப ரூடா இருக்கீங்களா, சம்டைம் ரொம்ப எமோஷனலா இருக்கீங்களா. மேபி நான் சொன்னது வந்து உங்களுக்கா இருந்துச்சுன்னா மேபி அந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு மூடு ஸ்விங்ஸ் மேபி வரலாம், கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் தெரியுது, அதனால கொஞ்சம் மூடு இஷ்யூஸ் இருக்கலாம், இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் போலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகலாம். ஸோ அதை பேலன்ஸ்ல கொண்டு வாங்க. உங்க பார்ட்னர் இந்த மெசேஜ் கொடுக்காங்க. கேப்ரிகான், மேபி உங்க லைஃப்ல ஏதாவது கேப்ரிகான் பர்சன் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், இல்ல உங்க பார்ட்னர் கூட இருக்கலாம். நீங்களா பாருங்க. ஃபெப் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கு. Will you meet me please my sweetheart, இது நிறைய பேருக்கான ரீடிங்ல வந்திருக்குது. எஸ், உங்களுக்கும் வருது. இது நான் இது பண்ணேன், ஷஃபல் பண்ணேன். ஓகே, எஸ், உங்க கான்சியஸ் மைண்டை இம்ப்ரூவ் பண்ணுமா. ஒரு சில விஷயத்த நீங்க வார்த்தைங்க விடுறீங்கன்னா அந்த வார்த்தைங்களை ப்ராப்பரா பேசணுமா உங்க பார்ட்னர் கிட்ட, பிகாஸ் அவங்க அந்த வார்த்தைங்களை பிடிக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா. பிகாஸ் எனக்கு இங்க தெரியுது ரேக்கி ஹீலிங் வந்தனால எஸ், ஏதோ ஒரு ஹீலிங் உங்களுக்கு பாக்கியா இருக்குது. மியூசிக் தெரப்பி எடுக்கலாம், இல்லைன்னா மெடிடேஷன் எடுங்க. பிகாஸ் இந்த மூனோட எனர்ஜி வருது, ரைட். இதுலயும் இந்த மூனோட எனர்ஜி வருது, இந்த பாட்டம்லயும் உங்களுக்கு மூணுக்கான எனர்ஜி வருது. ரெண்டு பேருமே ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க உங்க பார்ட்னருக்கு, இல்லைன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா. ஒரு சில பேருக்கு உங்க ஃபேமிலி இல்லைன்னா இன்லா சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா எஸ், கிடைக்கும். தேங்க்யூ ஸ்பிரிட். லுக் ஃபார் ஏ சைன். எஸ், உங்களுக்கு ஏதாவது சைன் கொடுப்பாங்க. யூ ஆர் ரெடி. ட்ரஸ்ட். யூனிவர்ஸ் கிட்ட அட்லீஸ்ட் ட்ரஸ்ட் வைக்கலாமே, கடவுளை நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாமே, ரைட். அந்த மாதிரி லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். எஸ், உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, உங்க டெசிஷன் மேல நம்பிக்கை இல்லையா, ரைட். கடவுள் எது பண்ணாலுமே நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க, ரைட். பர்ஃபெக்ட் டைம் வரும்போது உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குமா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி செட். ஒரு சில பேருக்கு இப்பவுமே பர்ஃபெக்டான டைம் தான் இருக்கு. ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போது. எஸ், ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு ஹீல் ஆகும். நீங்க யாரையும் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு ஒரு சில பேர், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் டைம் ஆகும்போது ரொம்ப ஹாப்பி சேஞ்சஸ் வருது. ஒரு சில பேருக்கு இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்லயே நீங்க பாத்துக்கலாம், சரியா. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே, பைல் 3 இதுதான் உங்களுக்கான ரீடிங். பாய்.